பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளித்த ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க கோரி நீண்ட காலமாக இஸ்ரேல் அரசுடன் மோதல் போக்கு நிலவி வருது. பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வருது. இந்த போர்ல இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல பலி எண்ணிக்கை 65,000 கடந்திருக்கு. இந்த நிலையில மத்திய கிழக்கு பிராந்தியத்துல அமைதி நீடித்து நிலைக்க இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் தனித்தனி நாடுகளாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவிச்சிருக்கு. இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, தங்கள் நிலத்தின் மையப்பகுதியில ஒரு பயங்கரவாத அரசை திணிக்கும் முயற்சிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காரு. அக்டோபர் 7 படுகொலை நிகழ்வுக்கு பிறகும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்கள் பயங்கரவாதத்துக்கு பரிசு வழங்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறதுனோ அது நடக்கப் போவதில்லைனோ அவர் கூறியிருக்காரு. ஜோர்டான் நதியின் மேற்கில் எந்த பாலஸ்தீன அரசும் இருக்காதுன்னு இஸ்ரேல் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு.